நான் பாடுற இந்த திரைப்படத்து பாட்டுல 6 படையும் வரும், நீங்க பார்த்துக்கோங்க. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீதில் எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீதில் எதிரொலிக்கும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருச்செந்தூரிலே வேலாடும் உன் திருப்புகழ் பாடியே கடலாடும். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீதில் எதிரொலிக்கும். திருப்பரங்குன்றம் வந்துடுச்சா? ஆமா ஆமா வந்துடுச்சு. அடுத்து திருத்தணி வந்துடுச்சா? ஆமா. அடுத்து திருச்செந்தூர் வந்துடுச்சா? பழனியிலே இருக்கும் கந்தப்பழம் பழனி வந்துடுச்சா? அடுத்து என்னது? பழமுதிர் சோலை வந்துடுச்சா? கந்த கோட்டம்னு அடுத்த ஸ்டான்ஸால பாடியிருப்பார். அந்த கந்த கோட்டம் தான் சுவாமி மலை. 6 படை வீட்டையும் ஒரே பாடலில் அமைத்த பெருமை எங்களுடைய திரை இசை கவிஞர்களுக்கு உண்டு என்று சொன்னால் இந்த பாட்டு தாங்க மக்கள் மனசுல பக்தி உணர்வை ஊட்டும்னு சொல்றதுக்கு நான். ஆனா உண்மையிலே இது வந்து கந்தன் கர்லையில வருது, எல்லாருக்குமே தெரியுமா, உலகம் முழுக்க போய் சேர்ந்ததுதான்.